பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்தால் என்ன நடக்கும்? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பிரபஞ்ச ரகசியங்களை தேடுகிறீர்களா? அறிவியல், ஆன்மீகம், தியானம், பிரம்மாண்டம் மற்றும் ஆழமான சிந்தனைகள் உங்கள் ஆர்வத்திற்குண்டா? அப்போ காஸ்மிக் இன்ஃபினிட்டி தமிழ் 369க்கு வரவேற்கிறேன். இங்கே நீங்கள் பிரபஞ்சம், அதன் அதிசயங்கள், ஆழ்ந்த ஆன்மீகத்தையும் அறிவியல் அடிப்படையிலான உண்மைகளையும் சுவாரஸ்யமான முறையில் தெரிந்து கொள்ளலாம். நாம் ஒன்றாக தேடி கண்டுபிடிப்போம், இந்த பிரபஞ்சம் நம்மை எங்கு அழைத்துச் செல்கிறது. சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்களை முதல் முறையாக பெற பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்துங்கள். இணையுங்கள், பிரபஞ்சத்தின் முடிவில்லா பயணத்திற்கு புறப்படுவோம். பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்தால் என்ன நடக்கும்? பிரம்ம முகூர்த்தம் என்பது காலை 3:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள் இருக்கும் நேரம். இந்த நேரம் ஆத்மீக, ஆரோக்கிய மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு பொருத்தமானது என்று குறிப்பிடப்படுகிறது. இது சுபமான நேரமாக கருதப்படுகிறது, ஏனெனில் இந்த வேளையில் சுற்றுச்சூழல் அமைதியாகவும் புத்தி தெளிவாகவும் இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதால் ஏற்படும் நன்மைகள். ஆரோக்கிய நன்மைகள்: சரியாக தூங்கி காலை எழும்பதால் உடல் புத்துணர்ச்சி அடையும். உடல் செயல்பாடுகள் சீராக இருக்கும். இதயம் மற்றும் நரம்பியல் அமைப்பு சிறப்பாக செயல்படும். இந்த நேரத்தில் பிராணவாயு அதிகம் இருக்கும். இது உடலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மன அமைதி மற்றும் மெய்யுணர்வு. மனநிலை அமைதியாக இருக்கும். தியானம் செய்ய சிறந்த நேரம். மனதில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை வளர்ந்து ஒரு நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்போம். கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி. இந்த நேரத்தில் மூளை மிகவும் செயல்படக்கூடிய நிலையில் இருக்கும். படிப்பதற்கு மிகவும் உகந்த நேரம். நினைவாற்றல் அதிகரிக்கும். கற்றல் திறன் மேம்படும். ஆன்மீக முன்னேற்றம். இந்த நேரத்தில் செய்யப்படும் ஜெபம், தியானம், மந்திரங்கள் சொல்லுதல் சிறந்த பலனை தரும். யோகா, பிராணாயாமம் போன்றவை ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுகின்றன. மனதை அமைதியாக்கி இறை நெருக்கம் அதிகரிக்கும். வேலை மற்றும் வாழ்வியல் முன்னேற்றம். அதிக எரிசக்தியுடன் நாளை தொடங்க முடியும். திட்டமிட்ட வாழ்க்கை முறையை கடைபிடிக்க உதவும். வேலை திறன் அதிகரிக்கும். மனச்சோர்வு குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது எப்படி? 1வது, தூக்க பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இரவு 9:30 அல்லது 10 மணிக்குள் உறங்க வேண்டும். 2வது, அலாரம் அமைத்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் எழுவதற்கு கடினமாக இருந்தால் அலாரம் பயன்படுத்தலாம். 3வது, தியானம் மற்றும் யோகா செய்யுங்கள். உடனடியாக மொபைல் பார்ப்பதை தவிர்த்து மனதை சுத்தப்படுத்த தியானம் செய்யுங்கள். 4வது, செயல்பட தொடங்குங்கள். இந்த நேரத்தை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை திட்டமிடுங்கள். படிப்பு, வேலை, உடற்பயிற்சி, தியானம் தொடர்ந்து பழக்கமாக்கும் வழிமுறைகள். முதல் சில நாட்கள் கடினமாக இருக்கலாம், ஆனால் பொறுமையாக முயற்சித்தால் பழக்கமாகிவிடும். தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழுவது முக்கியம். இரவில் கனமான உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும். மதி தெளிவாக இருக்க சரியான தூக்கம் அவசியம். கூடுதல் அறிவுரை: பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதற்கு உடல், மனம் தயாராக இருக்க வேண்டும். உறங்கும் நேரத்தை கட்டுப்படுத்தினால் இலகுவாக எழ முடியும். மறுநாள் திட்டமிட்ட வழியில் செல்லும் என்று நினைத்தால் உற்சாகமாக எழலாம். யோகா, தியானம், பிராணாயாமம் போன்றவை அதிக ஆற்றல் தரும். முடிவுரை: பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது சாதாரணமான விஷயம் அல்ல. இது ஒரு உயர்ந்த வாழ்க்கை முறை. இது ஆரோக்கியம், அறிவு, ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியது. இந்த நேரத்தை உங்களுக்கு பயனுள்ள செயல்களுக்கு பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். நண்பர்களே, இன்று நாம் கண்டுபிடித்ததை நினைத்து பாருங்கள். பிரபஞ்சம் பற்றிய அதிசய உண்மைகள், ஆன்மீக ரகசியங்கள், அறிவியல் விசித்திரங்கள், இவை அனைத்தும் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கும். இந்த பயணம் இன்னும் தொடரும். நம்முடைய பிரபஞ்ச ஆராய்ச்சி முடிவில்லாதது. அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான விஷயங்களை கண்டறிய போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை மற்றும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கமெண்டில் டைப் பண்ணுங்கள். உங்களின் ஆதரவே இந்த சேனலுக்கு சக்தி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகான் அழுத்தவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி.